நேயர்களே, நமது ராசி பலன் நிகழ்ச்சியில் தைப்பூசத்தை பற்றி ஆரம்பத்தில் நான் சில விளக்கங்களை சொல்லியிருந்தேன். ஆலயங்களுக்கு செல்லுங்கள், வழிபாடு செய்யுங்கள் என்று. ஒரு சிலர் பூச நட்சத்திரம் இருக்கின்ற அந்த நேரத்தில் தான் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்று இன்றும் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சிலர் நாங்கள் சிறுவர்களை வைத்திருக்கிறோம், பெண் குழந்தைகளை வைத்திருக்கிறோம், சிறு பிள்ளைகளையும் வைத்திருக்கிறோம், கைக்குழந்தைகளை வைத்திருக்கிறோம், ஏன் அன்றுதான் சென்று எங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ள வேண்டுமா என்று கேட்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நமது சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், எந்த ஒரு வேண்டுதலை நீ தெய்வத்திற்கு நிறைவேற்றி விட வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த வேண்டுதலை உனக்கு நேரம் இருக்கின்ற பொழுது நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்றுதான் சாஸ்திரம் சொல்கிறது. உதாரணத்திற்கு தைப்பூச நாள் என்று ஒருவருக்கு எழுந்து நடக்க முடியாமல், உடல்நலம் முடியாமல் போகிறது என்று வைத்துக்கொள்வோம். அவர் எப்படி பூச நட்சத்திரம் இருக்கின்ற அந்த நேரத்திலே போய் அவரது வேண்டுதலை நிறைவேற்றி கொள்வது? மேலும் மேலும் அவருக்கு நோய் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? எனவே இதையும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எதுவும் கட்டாயமல்ல, யாரையும் வற்புறுத்தக்கூடிய நிகழ்ச்சியும் இதுவல்ல. அதை பற்றி நாம் பேசப்போவதும் அல்ல. தை மாதம் என்ற நேரத்திலே தைப்பூசம் வருகிறது. எனவே பூச நட்சத்திரம் நெருங்கி வருகின்ற நேரத்திலே அவரவர்களுக்கு எவ்வப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அந்த ஒரு வார கால இடைவெளியில் நீங்கள் சென்று உங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றி கொள்ளலாம். ஒரு சிலர் நான் காலையில் தான் ஆலயத்திற்கு செல்வேன் என்று சொல்வார்கள், ஒரு சிலர் மாலையில் தான் செல்வேன் என்று சொல்வார்கள். ஆனால் உங்களுக்கு எந்த நேரம் சரியாக வருகிறதோ என்பதை அனுசரித்து சென்று உங்களது கோரிக்கை வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணத்துடன் சென்றீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நினைக்கின்ற நேரத்தில் நிச்சயமாக அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு வழிவிடுவார் என்ற உண்மையை தெரிந்து கொண்டு உங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்ளுங்கள். சிறப்பாக இருக்கும்.